Good morning student. Welcome to Lovely Lawrence YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா exercise 2.4 கான்செப்ட் வைஸா எக்ஸசைஸ் வைஸா எக்ஸாம்பிள் வைஸா ரொம்ப டீடைலா வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி, எக்ஸசைஸ் 2.4 என்ன சொல்லுது அப்படின்னா உசுரே நீதானே நீதானே நிழலா உன் கூட நானே. ஓகேவா? இந்த லிரிக்ஸை ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஓகே, பேசிக்கா எக்ஸசைஸ் 2.4ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா கான்ஜுகேட் பத்தி படிக்க போறோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் பத்தி படிக்க போறோம். சரி, கான்ஜுகேட்னா என்ன அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z ஈக்குவல் டு 3 + 4i இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். கான்ஜுகேட்னா z பார்னு டினோட் பண்ணுவோம். இப்போ z பார் ஈக்குவல் டு அந்த இமேஜினரி பார்ட் i இருக்கு இல்லையா, அதோட சைனோட சேஞ்ச் பண்ணும், அந்த சைனை சேஞ்ச் பண்ணும். இப்போ z ஈக்குவல் டு 3 + 4iனா z பார் ஈக்குவல் டு 3 - 4i. ஸோ கான்ஜுகேட் பத்தி இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா நம்ம படிக்க போறோம். அதுக்கப்புறம் இந்த கான்ஜுகேட்ல மொத்தம் ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த 10 ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் உங்க ஆர்த்தர் இந்த எக்ஸசைஸ் 2.4 ரொம்ப டீட்டெயிலா எழுதி வச்சிருக்காரு. ஓகே, ஸோ எக்ஸசைஸ் 2.4ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா உசுரே நீதானே நீதானே நிழலா உன் கூட நானே, விச் மீன்ஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் பத்தியும் அந்த கான்ஜுகேட்ல இருக்க 10 ப்ராப்பர்ட்டிஸ் பத்தியும் இந்த எக்ஸசைஸ்ல ரொம்ப டீட்டெயிலா நம்ம படிக்க போறோம். கிளியரா? ஓகே, எக்ஸசைஸை பொறுத்தவரையே 2.4ல மொத்தம் உங்களுக்கு 7 சம்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் வந்து 2.3ல இருந்து 2.8 வரைய ஒரு ஒன் ஷாட் வீடியோவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், இன்னைக்கு சாப்டர் 2 ஒரு ஒன் ஷாட் அடிக்க போறோம். என்ன எக்ஸசைஸ் 2.4ல கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து கொஸ்டின் நம்பர் 7 வரையும், எக்ஸாம்பிள் 2.3ல இருந்து 2.8 வரையும் ஒரு ஒன் ஷாட் அடிக்க போறோம். ஓகே, 2.4க்கு ஹெட்டிங் என்ன அப்படின்னா உன் நிழலின் காதலன் நான் ஆவேன், which means the lover of your shadow I become. என்ன அப்படின்னா கான்ஜுகேட் பத்தி படிக்க போறோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z ஈக்குவல் டு x + i1 எடுங்க. ஏதாவது z ஈக்குவல் டு 3 + i2ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது அரகன் பிளேன்ல போய் நீங்க பிளாட் பண்றீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 3, 2ன்னு எழுதுவோம். கான்ஜுகேட்னா நோட்டேஷன் வந்து z பார் which means x - 5y அப்படின்னா இந்த i கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, இமேஜினரி பார்ட்டோட சைனை சேஞ்ச் பண்ணும். பிளஸ்னா மைனஸ், மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ்ஸா மாற்றும். கிளியரா? அப்ப நான் z எடுத்தது என்ன 3 + i2ன்னு எடுத்தேன். z பார்னா என்ன 3 அப்படியே வரும், இங்க பிளஸ் i2னா இங்க -i2. கிளியர்? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அரகன் பாயிண்ட் எழுதுங்க. அரகன் பாயிண்ட் எப்படி எழுதுவோம்? 3, -2ன்னு எழுதுவோம். இப்போ போய் பிளாட் பண்ணுங்களேன். இன் டயக்ராம் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல ஃபர்ஸ்ட் z வந்து என்ன பாயிண்ட் எடுத்தேன்? 3, 2. 3, 2 எங்க 3, 2 பிளாட் பண்ணியாச்சு. அடுத்து இதோட கான்ஜுகேட் z பார் என்ன எனக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3, -2. அப்ப 3, -2 இங்க வந்து பிளாட் பண்ணிட்டோம். கிளியரா? இப்ப நல்லா கவனிங்க. உசுரே நீதானே நீதானே which means z, நிழலா உன் கூட நானே. இப்ப நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா இதோட நிழலா நான் இங்க இருப்பேன். அப்ப zன்ற ஒரு ஆளுக்கு z பாரா நான் இருப்பேன் எப்பவும். அதான் கான்ஜுகேட். கிளியரா புரிஞ்சுச்சா? உசுரே நீதானே நீதானேன்றது z, நிழலா உன் கூட நானே, இதுக்கு நிழலா உன் கூட நான் வருவேன், அது z பார். ஓகே, ஸோ பேசிக்கா கான்ஜுகேட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இமேஜினரி பார்ட்டோட சைன் சேஞ்ச் பண்ணும். கிளியர்? நவ் இதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்க்கணும். மொத்தம் 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த 10 ப்ராப்பர்ட்டிஸ்ல 1, 2, 6, 7, 8, 9, 10 இது எல்லாமே வந்து இந்த கொடுக்குற எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ்ல நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த 3, 4, 5 இருக்கு இல்லையா, இது 3 மட்டும் எங்கேயும் சால்வ் பண்ணல உங்க ஆர்த்தர். ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். பேசிக்கா என்ன அப்படின்னா ரெண்டு அடிஷன் ஆஃப், ஸோ z1 z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நீங்க கான்ஜுகேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுங்களேன். 3 + 2i 3 - 2i ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணிட்டு கான்ஜுகேட் எடுங்க. ஆட் பண்ண எப்படி பண்ணும்? ரியல் பார்ட் டு ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் டு இமேஜினரி பார்ட் எடுக்கணும். ஆட் பண்ணணும் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணணும். பண்ணிட்டு இதுக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அது கான்ஜுகேட். கான்ஜுகேட்னா என்ன? இமேஜினரி சைன் மாற்றணும். ஸோ ஐயோட இமேஜினரி பார்ட் சைன் பண்ணிட்டு இதுக்கு ஒரு ஆன்சர் வரும். சிமிலர் வே z1 பார் + z2 பார் அப்படின்னா z1க்கு பார் எடுங்க. z1 பார்னா கான்ஜுகேட், அப்ப 3 - 2i வரும் இங்க. கரெக்டா?
இசட்ன்றது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் எடுக்கிறேன் அப்படின்னா இது எனக்கு என்ன ஆகும் 3 + 2i வரும். தென் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா LHS RHS ஈக்குவலாக போயிடும். இதே மாதிரி நீங்க சப்ட்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அதே மாதிரி வரும், அண்ட் டிவிஷன் பண்ணாலும் அதே மாதிரி வரும். கிளியர்? ஓகே. நவ் இந்த என்ன ப்ராப்பர்ட்டினா இதெல்லாம் ஏன் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ்ல கேட்பாங்க. Z பவர் பார் பார் விச் மீன்ஸ் 2 வாட்டி கான்ஜுகேட் பண்ணா Z கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், நான் Zன்னு ஒரு வேல்யூ எடுக்கிறேன் 3 + 2i. இதுக்கு வந்து கான்ஜுகேட் பண்றேன். கான்ஜுகேட் பண்ணா என்ன ஆகும்? இது 3 + 2i 3 - 2i வரும். திரும்ப கான்ஜுகேட் பண்றேன், ஏன்னா 2 வாட்டி கான்ஜுகேட் பண்ணணும். இப்போ 3 - 2i திரும்ப கான்ஜுகேட் பண்ணா 3 அப்படியே வரும். கான்ஜுகேட்னா இமேஜினரி ஆஃப் ஐயோட சைனை சேஞ்ச் பண்ணும். அப்போ மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறிடும். ஸோ 3 + 2i which is equal to Z. ஒரு நம்பரை, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை 2 வாட்டி கான்ஜுகேட் பண்ணா எனக்கு அதே Z வந்துடும். இது வந்து 5th. 6th வந்து ரியல் ஆஃப் Z equal to Z + Z bar by 2. இதை வந்து நம்ம எங்க பார்ப்போம்னா கொஸ்டின் நம்பர் 5ல வந்து நான் எக்ஸாம்பிள் வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இது நெக்ஸ்ட் வந்து இமேஜினரிஸ் ஆஃப் Z equal to Z - of Z bar by 2 times of i எழுதணும். இது என்னன்னா Z பவர் n-க்கு மேல ஒரு நீங்க ஒரு கான்ஜுகேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த எண்ணை வந்து ஓவரால் பண்ற எண்ணை வந்து நீங்க பவர் ஓவரால் காம்ப்ளெக்ஸ் விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா Z பவர் n பார் வந்து நீங்க எப்படி எழுதலாம்னா Z பவர் n எழுதிட்டு மேல காம்ப்ளெக்ஸ் ஐ மீன் கான்ஜுகேட் எடுக்கலாம். கிளியரா? இதுதான் இது. Z வந்து ரியலா இருந்துச்சுன்னா if and only if Z equal to Z bar. இது ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். Z is purely imaginary இருந்துச்சுன்னா if and only if Z equal to -Z bar. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நம்ம சம் போடுவோம். கிளியரா? ஸோ பேசிக்கா 2.4ல ஒரு கான்ஜுகேட்னா என்ன, அது ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன, இதை ஃபர்ஸ்ட் நீங்க டீட்டெயிலா படிக்கணும். படிச்சதுக்கப்புறம் சம் போடுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸை 7 சம்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சம் ரிவர்ஸா எழுதிட்டு வந்திருக்கேன். ஸோ 2.3லேருந்து 2.8 வரையும் இருக்கு. நான் 2.8லேருந்து ரிவர்ஸா எழுதிட்டு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா லாஸ்ட் 2 சம் பியூர்லி ரியல் அண்ட் பியூர்லி இமேஜினரி இருக்கும். அப்படியே எழுதிட்டு வந்துட்டேன். கிளியரா? இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.4ல இருக்கிற எல்லா சம்மும் லைனா பார்க்க போறோம். ஓகே? ஓகே ஸ்டூடெண்ட், கொஸ்டின் நம்பர் 1 பாருங்களேன். ரைட் a rectangular form. rectangular formனா என்ன அப்படின்னா Z equal to x plus iy ன்னு எழுதணும். ஓகேவா? அப்படி எழுதுனா rectangular form. இங்க கொஸ்டினை பாருங்க. 5 plus 9i plus 2 minus 4i மேல வந்து என்ன ஒரு கான்ஜுகேட் இருக்கு. இது என்ன மீனிங்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது என்ன ப்ராப்பர்ட்டி? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? 2 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் இருந்துச்சுன்னா தனித்தனியா நீங்க காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் பண்ணலாம். ஓகேவா? கொடுத்த கொஸ்டினை 2ஆ எழுதுங்க. 2ஆ எழுதுனா ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் பண்ணுங்க பிளஸ் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் பண்ணுங்க. கான்ஜுகேட்னா என்ன மீனிங்? ஐயோட சைனை சேஞ்ச் பண்ணும். அப்ப இங்க என்ன இருக்கு? பிளஸ் 9i கான்ஜுகேட் பண்ணா -9i 2 அப்படியே வந்துடும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு சைன் சேஞ்ச் பண்ணும். -4iனா இங்க எழுதும்போது +4i. ஸோ மைனஸ்னா பிளஸ்ன்னு மாத்தணும், பிளஸ்னா மைனஸ்ன்னு மாத்தணும். மாத்திட்டோமா? Now real part to real part add பண்ணணும். 5 + 2 7, imaginary to imaginary. So -9i plus 4i equal to -5 times of 5 வரும். செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தராங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல டினாமினேட்டர் வந்து எப்பெல்லாம் i வருதோ நீங்க கான்ஜுகேட் பண்ணணும். இதை மறக்கவே கூடாது என்னைக்கும். சரி, கொஸ்டின் என்ன? 10 - 5i டிவைட் பை 6 + 2i இருக்கு. கான்ஜுகேட் பண்ணுங்க. கான்ஜுகேட் எப்படி பண்ணும்? 6 + 2i னா 6 - 2i 6 - 2i எழுதிட்டு நார்மல் மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுவீங்க? 10 6 கூட மல்டிப்ளை பண்ணுங்க, தென் இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே? 5 6 கூட மல்டிப்ளை பண்ணும், தென் 5 - 2i கூட மல்டிப்ளை பண்ணும். பண்ணிட்டு ஆன்சர் போட போறோம். ஸோ இதுல ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன படிச்சிருப்போம்? i² வந்துச்சுன்னா அங்க -1 போடணும். கிளியரா? ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் வந்து கான்ஜுகேட் எழுதிட்டோமா? 6 - 2i 6 - 2i 10 × 6 60, 10 × -2i -20i, -5i × 6 வந்து -30i, -5i -2i minus plus 5 2s are 10, i × i². கிளியரா? கீழே பாருங்க, இது எப்படி இருக்கு? a plus b a minus b, a plus b
a minus b which is equal to a square minus b square formula எழுதலாம். அப்ப a square என்ன 6 ஸ்கொயர் பண்ணுங்க minus of b square 2i square. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுங்க 60 அப்படி வந்துரும் -28 -38 become -58 plus 10 i square வேல்யூ -1. அப்ப இந்த பிளேஸ் என்ன ஆகும் -10 மாறிடும். டினாமினேட்டர் 6 ஸ்கொயர் பண்ணுங்க 36, 2 ஸ்கொயர் பண்ணா 4, i ஸ்கொயர் பண்ணா i ஸ்கொயர். அப்ப i ஸ்கொயர் வேல்யூ -1 ன்னு வரும். -1 into minus plus மாறிடும். ஸோ 36 plus 4 இதை சால்வ் பண்ணி இந்த மைனஸை 10 கூட மல்டிப்ளை பண்ணா -10. 60ல 10 போச்சுன்னா 50, தென் -58. கீழே 36 plus 4 ஆட் பண்ணா 40. இப்போ மேல இருந்து நான் என்ன 50 காமனா எடுக்கிறேன், கீழே வந்து நான் என்ன 14 இருக்கு. இப்போ இதை டிவைட் பண்ணா 5/4 1 minus of 5. கிளியர்? இதுதான் நம்மளோட ரெக்டாங்குலர் ஃபார்ம். இன்னும் கிளியரா ரெக்டாங்குலர் ஃபார்ம் எழுதணும் அப்படின்னா இதை நீங்க இன்னும் டீட்டெயிலா எழுதும்போது 5/4 minus i/4 கூட எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1ல சப்டிவிஷன் 3 பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 1ல சப்டிவிஷன் 3 என்ன சொல்லுது, 3i பவர் சம் பார் கான்ஜுகேட் கொடுத்துருக்காங்க பிளஸ் 1/2i. ஓகே, ஃபர்ஸ்ட் கான்ஜுகேட்னா என்ன, இதோட நெகட்டிவ் சைன் எழுதணும். கான்ஜுகேட்னா இமேஜினரி பார்ட்டுக்கு வந்து சைனை சேஞ்ச் பண்ணும். அப்ப 3iனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் -3 மாத்திடும். எப்பெல்லாம் ஒரு ஃபிராக்ஷன் வந்து டினாமினேட்டர்ல ஐன்னு வருதோ நம்ம என்ன பண்ணணும், அதை கான்ஜுகேட் பண்ணணும். அப்ப 2 - i னா 2 + i டிவைட் பை 2 + i ன்னு எழுதுவோம். கிளியரா? இந்த -3i அப்படி வரும். நார்மலா மல்டிப்ளை பண்ணுங்க 1 into 2 + i வந்து 2 + i. கீழே எப்படி இருக்கு a minus b a plus b. ஸோ a minus b a plus b அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், a squared minus b squared ஃபார்முலா எழுதுவோம். அதான் இங்க எழுதியிருக்கோம். a ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர், b ஸ்கொயர்னா i ஸ்கொயர். i ஸ்கொயர் பண்ணா -1 இது கூட ஆட் பண்ணா 5 வந்துடும். ரிமைனிங் as it is. இப்போ இங்க நல்லா பாருங்களேன், இங்க வந்து எதுவுமே இல்லை 1. எல்சிஎம் எடுங்க. 5 into -3i -15i plus 2 + i divide by 5. கிளியரா? -15iல i போச்சுன்னா -14i and 2 அப்படி வந்துடும் டிவைட் பை 5. இதை வந்து நீங்க ரெக்டாங்குலர் ஃபார்ம் எழுதுறீங்கன்னா 2/5 ரியல் பார்ட் தனியாகவும் -14i/5 இமேஜினரி பார்ட் தனியாகவும் நம்ம இங்க எழுதுறோம். இதோட கொஸ்டின் நம்பர் 1ஓட 3 சப்டிவிஷன் முடியுது. கிளியரா? ஓகே ஸ்டூடெண்ட், கொஸ்டின் நம்பர் 2 என்ன சொல்றாங்க அப்படின்னா, if z equal to x plus iy, z equal to x plus iy ன்னு கொடுத்துட்டாங்க. find the rectangular form which means என்ன, z equal to x plus iy னா xன்றது ரியல் பார்ட், iy ன்றது இமேஜினரி பார்ட். z equal to x plus iy ன்னு கொடுத்துட்டாங்க. find the rectangular form பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன முக்கியம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் TN12 பப்ளிக் எக்ஸாம்ல 2025ல இதை வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸ் 2 மார்க்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? போன வருஷம் எழுதினவங்க எழுதினாங்க. சரியா? ரியல் ஆஃப் 1/z. சரி, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். REனா ரியல்னா ரியல் வேல்யூ மட்டும் எழுதணும். ரியல் வேல்யூனா என்ன அப்படின்னா i கோஎஃபிஷியன்ட் இல்லாம வெறும் ரியல் வேல்யூ எக்ஸ்பிளேஸ் மட்டும் தான் எழுதணும். கிளியரா? ஓகே, கொஸ்டின் என்ன, ரியல் டேர்ம் ஆஃப் 1/z கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன கொடுத்தாங்க, z equal to x plus iy ன்னு கொடுத்துட்டாங்க. கிளியரா? அப்ப z equal to x plus iy. 1/z னா 1/z z வேல்யூ x plus iy. எப்பெல்லாம் கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் வருதோ நம்ம என்ன பண்ணணும், கான்ஜுகேட் பண்ணணும். கான்ஜுகேட் பண்ணனும்னா என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i டேர்மை சைன் சேஞ்ச் பண்ணுவீங்க. பிளஸ் i ன்னு இருக்கு, அங்க -i -iy. நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 1 into x minus of iy x minus of iy. கீழே எப்படி இருக்கு, a plus b a minus b. அப்ப இது எப்படி எழுதலாம், a squared minus b squared எழுதலாம். a ஸ்கொயர்னா என்ன, x ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் b ஸ்கொயர்னா iy ஸ்கொயர், iy ஸ்கொயர் மேல இருக்கட்டும் அப்படியே வரும். x ஸ்கொயர் பண்ண x ஸ்கொயர், இது i ஸ்கொயர் அண்ட் y ஸ்கொயர். i ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோ, -1. i ஸ்கொயர் வேல்யூ -1. அப்ப இந்த இடத்துல -1 வந்துச்சுன்னா மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும், y ஸ்கொயரா மாறிடும். ஸோ x minus iy டிவைட் பை x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். இதை ரியல் பார்ட்டா எழுதணும்னா x by x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் மைனஸ் iy by x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர், which means ரெக்டாங்குலர் ஃபார்ம். இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரியல் ஆஃப் 1/z எழுதுங்க. இப்போ ரியல் ஆஃப் 1/z னா x by x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். இதான் உங்க கொஸ்டின் ஆன்சர். ஒருவேளை இந்த கொஸ்டினை ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணி இமேஜ் ஆஃப்
1 by z எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், இதை எழுதணும், y by x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதணும். டிஸ்டன்ட்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இந்த கொஸ்டினை வேற மாதிரி யோசிச்சு கொஞ்சம் கிரியேட்டிவா எடுக்கிறாங்கன்னா நீங்க அப்படி எழுதணும். கொஸ்டின்ல ரியல் ஆஃப் 1 by z கேட்டனால நீங்க ஆன்சரே ரியல் பார்ட்டை மட்டும் எழுதணும். ஒருவேளை கொஸ்டின் இமேஜினரி ஆஃப் 1 by z கேட்டாங்கன்னா நீங்க என்ன எழுதணும், y by x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதணும். கிளியரா புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் நம்பர் 2ல என்ன கேக்குறாங்க, ரியல் ஆஃப் i z bar. z பார்னா இட்ஸ் கான்ஜுகேட். ஓகேவா? ஆனா என்ன கொடுத்தாங்க, z equal to x plus iy ன்னு கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன, z equal to x plus iy. z பார்னா என்ன, கான்ஜுகேட் பண்ணும். கான்ஜுகேட்னா என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i ய சைன் சேஞ்ச் பண்ணுங்க, பிளஸ் இருந்துச்சுன்னா இங்க மைனஸ் சேஞ்ச் பண்ணும். ஆனா கொஸ்டின்ல என்ன, i into z bar, அப்ப i ஆல இந்த z பாரை மல்டிப்ளை பண்ணும். ஓகே, i into x minus of iy. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, i into x ix minus i ஸ்கொயர் y ன்னு வந்துரும். இங்க நல்லா கவனிங்களா, ix அப்படியே வந்துரும், மைனஸ் அப்படியே வந்துரும், i ஸ்கொயர் வேல்யூ -1. அப்ப இந்த -1 into மைனஸ் பாசிட்டிவா மாறிடும், இந்த y அப்படியே வந்துரும். இப்போ இது எப்படி இருக்கு, ix plus y ன்னு இருக்கு. இது எப்படி எழுதலாம், y plus ix ன்னு எழுதலாம். which means என்ன, it is a rectangular form. any complex number real part and imaginary part எழுதணும். imaginary partனா coefficient of i வரும். கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, ரியல் ஆஃப் i z bar ன்னு கேக்குறாங்க. இப்ப ரியல் ஆஃப் i z bar னா இதுல போய் பாருங்க, எது ரியல் வேல்யூ, y. ஒருவேளை கொஸ்டின் எப்படி மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொஸ்டினை வந்து இமேஜ் ஆஃப் i z bar அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், x ன்னு எழுதணும். புரிஞ்சுதா எப்படி படிக்கணும்ன்றது? ஓகே ஸ்டூடெண்ட், கொஸ்டின் நம்பர் 2ல சப்டிவிஷன் 3 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இமேஜினரி ஆஃப் 3 டைம்ஸ் ஆஃப் z பிளஸ் 4z பார் மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் i. அப்ப நீங்க உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் பண்ணிட்டு இமேஜினரி பார்ட் அப்படின்னா i கோஎஃபிஷியன்ட்ல என்ன வேல்யூ வருதோ அதை ஆன்சர்ல எழுதணும். புரிஞ்சுதா? ஓகே, z வேல்யூ எவ்வளோ, நீங்க எல்லாம் இந்த கொஸ்டினை பொறுத்தவரை z க்கு வந்து x plus iy வச்சு நீங்க கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப என்ன பண்ணணும், z equal to x plus iy, z பார்னு இருக்கு, z பார்னா என்ன, x minus of iy. கரெக்டா? கொடுத்திருக்க டேர்ம் உள்ள இருக்க பிராக்கெட் கண்டுபிடிக்கிறோம், 3z plus 4z bar minus 4 times of i. 3z ன்றது என்ன, x plus iy plus 4 z பார்னா x minus of iy, which means conjugate பண்றோம். கான்ஜுகேட்னா என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i டேர்மை நம்ம சைன் சேஞ்ச் பண்ணோம், minus 4 times of i. நார்மல் மல்டிப்ளை பண்ணுங்க, 3 into x 3x, i into y into 3, அப்ப 3iy plus 4 into x 4x minus 4 into iy, அப்ப 4iy minus 4i இந்த ரிமைனிங் டேர்ம். இப்போ இங்க பாருங்க, 3x 4x ஆட் பண்ணா 7x. கிளியரா? minus 4iy plus i3y, ரெண்டு கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா இருக்கா, இங்க மைனஸ் பண்ணா 1 டைம் மைனஸ் ஆஃப் iy, இந்த minus 4i அப்படியே வந்துரும். 7x அப்படியே இருக்கு. இங்க நல்லா கவனிங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐய மட்டும் காமனா எடுக்கிறேன். அப்ப பிளஸ் ஐய காமனா எடுத்துட்டா உள்ள பிராக்கெட்ல -y -4 எழுதலாம். கிளியரா? அப்ப இது என்ன, இந்த பிராக்கெட்டோட வேல்யூ வந்து எனக்கு இப்படி வந்து நிக்கிறது, ரியல் அண்ட் இமேஜினரி. கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க, இந்த பிராக்கெட்டுக்கு இமேஜினரி மட்டும் எடுக்கணும். இமேஜினரி என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i டேர்ம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i டேர்ம்னா என்ன, இது மட்டும். ஒருவேளை கொஸ்டின் எப்படி மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், கொஸ்டின் எப்படி மாத்துறாங்க, ரியல் ஆஃப் இந்த பிராக்கெட்னு கேட்டாங்க அப்படின்னா ரியல் ஆஃப் இந்த பிராக்கெட் அப்படியே கேட்டாங்கன்னா நீங்க என்ன எழுதணும், 7x ன்னு எழுதணும். புரிஞ்சுதா சொன்னது? கொஸ்டின்ல இமேஜினரின்னு கேட்டாங்கன்னா நீங்க இமேஜினரி பார்ட் எழுதணும். ஒருவேளை இங்க ரியல் டேர்ம்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன எழுதணும், 7x ன்னு எழுதணும். புரிஞ்சுதா? எப்படி வேணா ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணலாம், நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். ஏதாவது ஒன்வர்ட் கிரியேட்டிவா எடுக்கிறாங்கன்னா இப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு நான் தரேன். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 என்ன சொல்லுது, if z1 equal to 2 minus of i, z2 equal to -4 plus 3i கொடுத்துட்டாங்க. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஃபைண்ட் தி இன்வர்ஸ். இன்வர்ஸ் எப்படி இருக்கு, z1 z2 க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ z1 by z2 நமக்கு தெரியும். இன்வர்ஸ்க்கு ஃபார்மேட்டா என்ன, இப்போ ஒரு நம்பருக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா z இன்வர்ஸ் அப்படின்னா 1 by z ன்னு எழுதுவோம். கிளியரா? ஆனா கொஸ்டினே z1 z2 ன்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், z1 z2 க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இத 1 by z1 z2 ன்னு எழுதணும்.
ஓகே, செகண்ட் பார்ட் நம்ம இங்க வருவோம். இங்க எழுதி இருக்கோம். செகண்ட் பார்ட் என்ன, z1 by z2 கண்டுபிடிக்கிறோம்னா இதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னா இது என்ன பண்ணும், 1 by இப்படி எழுதணும். அப்ப இது வந்து ரெசிப்ரோக்கலா கன்வெர்ட் ஆகி z2 by z1 ஆ மாறிடும். கிளியர், புரிஞ்சுதா? ஓகே, சரி. எனக்கு இன்வெர்ஸ் ஆஃப் z1 z2னா which means எப்படி எழுதலாம், z1 z2 பவர் இன்வெர்ஸ் எழுதலாம். இது என்ன மீனிங், 1 by z1 by z2, ஏன்னா z இன்வெர்ஸ் 1 by z எழுதலாம். இது கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், z1 z2 நான் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் கீழே மைனஸ்ல வந்துச்சு, ஐ மீன் ஐ டேர்ம்ல வந்துச்சுன்னா நான் அதை கான்ஜுகேட் பண்ணி கொண்டு வரணும். சரி, z1 z2 மல்டிப்ளை பண்ணுங்க. z1 என்ன 2 minus of i, z2 வந்து -4 plus 3i இருக்கு. 2 into -4 -8, 2 into 3i 6i, minus i into -4i, minus minus plus 4 into i 4i, 3i minus of i, அப்ப -3i into i squared வந்துச்சு. -8 அப்படியே வரும், 6 plus 4 10i, -3 i square பண்ணா இங்க ஒரு -1 வரும். இந்த இடத்துல i square equal to -1, இந்த மைனஸ் பிளஸ்ஸா மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ -8ல 3 போயிடுச்சுன்னா -5 பிளஸ் 10i வந்துருச்சு. அப்ப என்ன, z1 z2 வேல்யூ வந்து -5 பிளஸ் 10i. இப்போ இதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க. 1 by z1 z2, 1 by -5 பிளஸ் 10i கான்ஜுகேட் பண்ணணும். ஏன்னா கீழே i இருக்கு இல்லையா, கான்ஜுகேட்னா என்ன, இந்த பிளஸ்க்கு பதிலா நான் -10i போடணும். பிளஸ் 10iக்கு பதிலா -10i போட்டு மாத்தி எழுதணும். அப்போ -5 -10i டிவைட் பை -5 -10i. 1 into இந்த term same number, கீழே எப்படி இருக்கு, a plus b, a minus b, a plus b and a minus b, a plus b, a minus b. அப்போ ஃபார்முலா என்ன, a square minus b square. a ஸ்கொயர் பண்ணுங்க, அங்க என்ன இருக்கு, -5, -5 ஸ்கொயர் பண்ணா 25, minus 10 b ஸ்கொயர் வந்து 10i ஸ்கொயர், 10 ஸ்கொயர் பண்ணா 100, i ஸ்கொயர் பண்ணா -1, மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். 25 பிளஸ் 100 வந்து 125. இங்க பாருங்களேன், இந்த ரெண்டு மேல 5 டேபிள காமனா எடுக்கலாம். 5 -5 நான் காமனா எடுத்துட்டேன்னா 1 plus 2i வரும். ஸோ 5 125 அடிச்சா -1/25 into 1 plus 2i. இதை நீங்க இப்படியும் எழுதலாம். எப்படி எழுதலாம், -1ஆல மல்டிப்ளை பண்ண அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இது என்னவா மாறும், -1/25 and also -2i/25 எழுதலாம். both are same answer. கிளியரா? நெக்ஸ்ட், இன்வெர்ஸ் ஆஃப் z1 by z2 கண்டுபிடிக்க போறோம். இன்வெர்ஸ் ஆஃப் z1 by z2. இப்போ z1 by z2னா ஒன்றும் இல்லை, கொடுத்த நம்பருக்கு மேலே இன்வெர்ஸ் மாற்றுங்க. இன்வெர்ஸ் எழுதினக்கு அப்புறம் இதை என்ன பண்ண, இன்வெர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பரை 1 by அந்த நம்பர்னு எழுதணும். 1 by z1 by z2. நம்பர் பை ஃபிராக்ஷன்ல இந்த நம்பர் இருந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கலா மாறிடும். ரெசிப்ரோக்கலா மாறிச்சுன்னா z2 by z1. அப்போ இதோட இன்வெர்ஸ் வந்து z2 by z1. z2 by z1. z2 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, -4 plus 3i. z1 வந்து 2 minus of i. இங்கே போய் எழுதுங்க, -4 plus 3i, 2 minus of i. கீழே i டேர்ம் இருக்கா, கான்ஜுகேட் பண்ணும். கான்ஜுகேட்னா -i சைனை +i மாற்றி கான்ஜுகேட் பண்ணும். 2 plus i, 2 plus i. நார்மல் மல்டிப்ளிகேஷன், -4 into 2 -8, -4 into i -4i, 3 into 2 6, 6 into i 6i, 3 into i into i ஸ்கொயர் மாதிரி. கீழே எப்படி இருக்கு, a minus b, a plus b, a minus b, a plus b. ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலால a ஸ்கொயர் பண்ணுங்க 2 ஸ்கொயர், மைனஸ் b ஸ்கொயர் பண்ணுங்க i ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணா 4, i ஸ்கொயர் பண்ணா -1, மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறினால +1 வந்துடும். இங்க -4i 6, -4i 6 போச்சுன்னா பாசிட்டிவ் 2i, -8 அப்படியே வந்துடும். 3 இங்க -1 வரும் இல்லையா, மைனஸ் மைனஸ் -3 மாறிடும். மைனஸ் அண்ட் பிளஸ் -3 மாறிடும். -8யோ -3 ஆட் பண்ணா -11 plus 2i, 4 plus 1 5. இப்போ இதோட இன்வெர்ஸ் என்ன, -11 plus 2i/5 எழுதலாம். கிளியரா, புரிஞ்சுதா? ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட், கொஸ்டின் நம்பர் 4 வந்து என்ன அப்படின்னா, the complex number u, v and w related by 1 by u equal to 1 by v plus 1 by w ன்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து இப்படி ரிலேட்டடா இருக்கு. 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன கொடுத்துட்டாங்க, v யும் w யும் கொடுத்துட்டாங்க. v வந்து 3 minus of 4i, w equal to 4 plus 3i. என்ன கண்டுபிடிக்கணும், u வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் u and also the rectangle ஃபார்மா எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. நீங்க ரெண்டு மெத்தட் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கிவன் என்ன, v எழுதிட்டேன், w எழுதிட்டேன். நான் என்ன பண்றேன், v ஐ கூட மல்டிப்ளை பண்றேன். v
I கூட மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன ஆகும்? I into 3 minus 4i மல்டிப்ளை பண்ணுங்க 3i minus of 4 I into I square. இப்ப 3i அப்படியே வரும் minus 4i square வேல்யூ minus 1 minus minus plus ஆ மாறிடும். 3i plus 4 இத வந்து எப்படி எழுதலாம்? ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் எழுதுனீங்க அப்படின்னா எனக்கு இது W வந்துருச்சு. I ஆல V ஐ மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு W ன்னு வந்துச்சு. அப்ப W க்கு பதிலா நான் என்ன எழுதலாம்? W க்கு பதிலா IV ன்னு எழுதலாம். கிளியரா? சரி, இங்க என்ன 1/u = 1/v plus 1/w ன்னு கண்டுபிடிக்கணும். நல்லா பாருங்க, நான் 1/w ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். 1/w w வேல்யூ எவ்வளோ? IV. நமக்கு என்ன தெரியும்? இங்க பாருங்க 1/i = -i. அப்புறம் இன்னொன்னு என்ன தெரியும்? I square = -1. வேற என்ன தெரியும்? I cube = -i. I power 4 = +1. anything power 0 = 1. I power 1 = 1. இதெல்லாம் படிக்கணும். for 2.1 இது கூட வேற என்ன படிக்கணும்? sum of 4 consecutive term இருந்துச்சுன்னா அது 0 ன்னு வரும். அப்புறம் n into n plus 1 ஃபார்முலா up to என்ன ஆச்சுன்னா n into n plus 1 divided by 2 அந்த ஃபார்முலா. இது வந்து எக்ஸசைஸ் 2.1க்கு இன்ட்ரோ. ஓகே, சரி இங்க வாங்க. இங்க என்ன 1/w இது கண்டுபிடிக்கும். 1/w 1/w க்கு w = iv. iv எப்படி இருந்துச்சு? இங்க போய் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்தது. ஸோ 1/iv ன்னு வந்துருச்சு. 1/i யோட வேல்யூ -i. we know that from 2.1. கிளியர்? ஆர்எஸ் நீங்க i ஆல கான்ஜுகேட் பண்ணாலும் ஆன்சர் வந்துடும். அப்ப என்ன மீனிங்? 1/v க்கு பதிலா நான் -iv ன்னு எழுதலாம். இப்போ இந்த நோட்டேஷன் வாங்கல 1/u 1/v plus 1/w க்கு பதிலா நான் -iv ன்னு எழுதலாம். டினாமினேட்டர் சேமா இருக்கா? v மேல இருக்குது 1 - i ன்னு இருக்கு. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? u என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது அப்படியே உல்டா ஆகுங்க, திருப்பி போடுங்க. அப்ப இது u/1 இது என்ன ஆகும்? v/1 - of i ன்னு வரும். கிளியர்? வாட் இஸ் v வேல்யூ? 3 - of 4i 1 - of i. கீழ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நீங்க கான்ஜுகேட் பண்ணணும். -i plus i மாத்துங்க. 1 plus i divided by 1 plus i. நார்மல் மல்டிப்ளிகேஷன். 3 into 1 3 3 into i 3i -4 into i -4i -4i i. அப்ப -4 வந்துரும். I into i I square divide by a minus b a plus b equal to formula a square minus b square. கிளியரா? now இந்த 3 அப்படியே இருக்குங்க. 3i ல 4i போச்சுனா -i 4 இருக்கு. I square வேல்யூ -1 minus minus plus ஆனால +4. கிளியர்? a ஸ்கொயர்னா என்ன? 1 ஸ்கொயர் minus b ஸ்கொயர்னா i ஸ்கொயர். 1 ஸ்கொயர் 1 i ஸ்கொயர் பண்ணா -1 minus minus plus plus 1 மாறிடும். 3 4 ஆட் பண்ணுங்க 7 -i அப்படியே இருக்கு டிவைட் பை 2. ரெக்டாங்குலர் ஃபார்முலா என்ன? 7/2 ன்னு எழுதுங்க -i/2 ன்னு எழுதுங்க. so therefore we are finding u. கிளியர்? மெத்தட் 2 என்ன அப்படின்னா 1/u = 1/v plus 1/w 1/v v வேல்யூ வந்து 3 - 4i w வேல்யூ 4 plus 3. கீழ இருந்தா கான்ஜுகேட் பண்ணுவீங்களா? கான்ஜுகேட் என்ன? 3 plus 4i 3 plus 4i. இது என்ன பண்ணனும்? 4 - 3i 4 - 3i ன்னு கான்ஜுகேட் பண்ணனும். நார்மலா மல்டிப்ளை பண்ணுங்க. a minus b a plus b so a square minus b square பண்ணீங்கன்னா 25 வந்துரும். இந்த டேர்ம் 4 - 3i இதுவும் a plus b a minus b a square minus b square ஃபார்முலா பச்சா 25 வந்துரும். டினாமினேட்டர் சேமா இருந்தா மேல இருக்கிறத ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது? 3 4 7 4i ல -3i போச்சுனா i. ஓகேவா? அப்ப 1/u = 7 plus i/25 வரும். u வேணும்னா உட்டால் அக்ரி. அப்ப 25 மேல போயிடும். 7 plus i கான்ஜுகேட் பண்ணுங்க. கீழ டினாமினேட்டர்ல i வந்துச்சுனா கான்ஜுகேட் பண்ணுங்க. 7 - of i divided by 7 - of i. நார்மல் மல்டிப்ளிகேஷன். இது அப்படியே வச்சுக்கோங்க. 25 7 - of i. இது a plus b a minus b so a square minus b square. அப்ப 7 square 49 i square minus i plus 1 னா மாறிடும் -b னால. கீழ 50 ஆ மாறிச்சு. கேன்சல் பண்ணுங்க. 1/2 of 7 - of i so 7/2 minus i/2. so இது மெத்தட் 2. நீங்க இதுலயும் போடலாம் இதுலயும் போடலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ நீங்க அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? கிளியரா? இதோட क्वेश्चन நம்பர் 4 முடியுது. क्वेश्चन நம்பர் 5 நம்ம பார்க்க போறோம். ஓகே ஸ்டூடெண்ட், क्वेश्चन நம்பர் 5 என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. பேசிக்கா ப்ராப்பர்ட்டியை வந்து ப்ரூவ் பண்ண போறோம். கிளியர்? ப்ராப்பர்ட்டியை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ப்ராப்பர்ட்டி என்ன? ப்ரூவ் தட் ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டி z is a real if and only if z equal to z bar. இது பேசிக்கா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ல இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. கிளியரா?
z is real if and only if z equal to z bar னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. now given term என்ன z is real, z வந்து பியூர்லி ரியல் அப்படின்னா நீங்க எடுக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒன்லி ரியல் நம்பரா மட்டும் தான் இருக்கணும். கிளியர்? அப்ப என்ன மீனிங்? எடுக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் நீங்க 5 பிளஸ் இமேஜினரி பார்ட் இல்லாம எடுக்கணும். அதனால so given term z is ரியல்னால நான் எப்படி எடுக்கிறேன்? z equal to 5 plus i1 ன்னு எடுக்கிறேன். அப்பனா என்ன? ரியல் பார்ட் வேணும். ரியல் பார்ட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இமேஜினரி பார்ட் இருக்கக்கூடாது. கிளியர்? அதனால z equal to 5 plus இமேஜினரி பார்ட் 0 times of 5 அப்ப மீனிங்லெஸ். ஓகே, அப்ப z equal to 5 ன்னு வரும். இதுக்கு வந்து கான்ஜுகேட் பண்ணுங்க. கான்ஜுகேட்னா நீங்க என்ன பண்ணணும்? இமேஜினரி ஆஃப் 5 வந்து நெகட்டிவ் சைன் மாத்தணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது இல்ல, அப்ப z பாரும் எனக்கு 5 வந்துச்சு. அப்ப therefore z equal to z bar னு எழுதிடலாம். கிளியரா? பட் ஆனா இது ப்ரூஃப் வந்து உங்களுக்கு வந்து x plus iy ல எழுதிருப்பாங்க. அதோட இப்படி படிச்சீங்கன்னா சோ கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். இதுவும் கரெக்ட். மீனிங் என்ன அப்படின்னா z is ரியல்னா நீங்க எடுக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரே 5 பிளஸ் ரியல் வேல்யூ மட்டும் தான் இருக்கிற மாதிரி எடுக்கணும். இமேஜினரி பார்ட் வரக்கூடாது. 5 ன்னு எடுக்கணும். இமேஜினரி பார்ட் 0. இப்போ இதுக்கு வந்து z bar கண்டுபிடிச்சா எனக்கு 5 தான் வரும். therefore z equal to z bar hence the proof. கவுண்டர் எக்ஸாம்பிள் எழுதணும். கவுண்டர் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா z equal to 7 plus 3i நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கிறீங்களேன். z bar கண்டுபிடிக்கணும்னா 7 minus 3i. அப்ப இது ரெண்டுமே ஈக்குவலா? போத் ஆர் நாட் ஈக்குவல். இதான் கவுண்டர் எக்ஸாம்பிள். இது எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க இன் மேத்தமெட்டிக்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் assume that இதுக்கு இந்த கவுண்டர் எக்ஸாம்பிள் கேட்கிறேன். z is not a real, z is not a real அப்படின்னு அசியூம் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா z bar எனக்கு கிடைக்குது. therefore z not equal to z bar. இன் மேத்தமெட்டிக்ஸ் அப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க. நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. மீனிங் என்ன அப்படின்னா z ரியல்னா ரியல் பார்ட் மட்டும் இருக்கிற மாதிரி எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் 9 plus 0i 10 plus 0i minus 5 plus 0i எது வேணாலும் எடுக்கலாம். ஆனா என்ன மீனிங்? இமேஜினரி பார்ட் இருக்கக்கூடாது. அதுக்கு 0 வச்சு எடுக்கணும். புரிஞ்சுதா? அதுக்கு z bar கண்டுபிடிங்க. there is no imaginary part. so z bar ஈக்குவலா இருக்கனால z equal to z bar எழுதிட்டோம். ரொம்ப கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, ஆக்சுவலி இந்த क्वेश्चन இல்ல உங்களுக்கு, நானே சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போ z வந்து பியூர்லி இமேஜினரியா இருந்துச்சுன்னா z equal to minus z bar இது வந்து ப்ரூஃப். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பியூர்லி இமேஜினரினா எடுக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஒன்லி இமேஜினரி பார்ட் இருக்கிற மாதிரி எடுக்கணும். புரிஞ்சுதா? இப்போ 0 plus 5i ன்னு எடுக்கிறேன். கிளியர்? ஏன்னா எனக்கு பியூர்லி இமேஜினரினா ஒன்லி i கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதா இருக்கிறேன். அப்ப எப்படி 0 plus 5i 0 plus 8i 0 minus 9i எது வேணா எடுக்கலாம். ஆனா என்னது? ரியல் பார்ட் வரக்கூடாது. அது 0ன்னு வச்சுக்கணும். 0 வச்சிடணும். ஓகே, ஏன்னா அது பியூரா இருக்கு இமேஜினரியா. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்க? z bar கண்டுபிடிங்க. இப்போ z bar என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i க்கு சைன் சேஞ்ச் பண்ண -5i. z வந்து பியூர்லி இமேஜினரியா இருந்துச்சுன்னா if and only if z equal to minus z bar. இப்போ z equal to minus of z bar. கிளியரா? அப்போ minus z bar ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன? minus பாசிட்டிவ் 5i. இப்போ ரெண்டுத்தையும் செக் பண்ணுங்க. இது வந்து z, இது minus z bar, ரெண்டுமே 5i. therefore hence the proof. இது உங்க புக்ல வந்து இல்ல, क्वेश्चनல, பட் இது இருக்கு. இதுக்கு ஆப்போனன்ட் வந்து இது நானே சால்வ் பண்ணியிருக்கேன். சரியா? புரிஞ்சுதா? ஓகே ஸ்டூடெண்ட், கொஸ்டின் நம்பர் 5ல செகண்ட் சப்டிவிஷன். ஓகே, இதுவும் வந்து நான் எக்ஸாம்பிள் வச்சே போட்டிருக்கேன். கொஸ்டின் என்ன? ரியல் ஆஃப் z equal to z plus z bar by 2ன்னு ப்ரூவ் பண்ணும். அப்ப என்ன? LHS-உம் RHS-உம் ப்ரூவ் பண்ணும். நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா LHS and RHS ப்ரூவ் பண்றேன். அப்ப என்ன மீனிங்? z equal to 7 plus 3i ன்னு நானே காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ண. நீங்க எது வேணா எடுக்கலாம், எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேணா எடுங்க. z பார்னா என்ன? இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i க்கு சைன் சேஞ்ச் பண்ணுமா? அப்ப 7 minus 3i வந்துருச்சு. LHS ல என்ன இருக்கு? ரியல் ஆஃப் z which is equal to z plus z bar. இது எழுதுங்க. z bar வேல்யூ எழுதுங்க. டிவைட் பை 2. கிளியர்? 7 14 plus 3i minus 3i கேன்சல். அப்போ 14 by 2 ரியல் ஆஃப் z னா என்ன மீனிங்? ரியல் ஆஃப் z னா z ல ரியல் பார்ட்டை மட்டும் எடுக்கணும். அப்ப ரியல் பார்ட் எடுத்தா 7, 14 ல 2 போச்சுன்னா 7. LHS equal to RHS னா hence prove the property. புரிஞ்சுதா? கிளியரா? hence prove the property. செகண்ட், அதுல என்ன கேட்டிருக்காங்க? imaginary of z equal to z minus of z bar by
2ன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. சரி, let us consider complex number z equal to 7 plus 3i. z bar வேணுமா? z bar என்றது என்ன? coefficient of i ஓட சைனை சேஞ்ச் பண்ணும். அப்ப 7 minus 3i. கிளியர்? எனக்கு என்ன வேணும்? minus z bar வேணும். அப்ப minus of z bar னா இங்க minus 7 வரும், இங்க plus 3i வரும். கிளியர்? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்க, LHS imaginary of z equal to z value 7 plus 3i minus z bar value minus 7 plus 3i. எழுதிட்டோமா? 7 minus 7 cancel, 3i 3i 6i divide by 2. imaginary of z னா என்ன? imaginary of z னா கொடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல imaginary பார்ட்டை மட்டும் பார்க்கணும். அப்ப 3i 6i by 2 னா 2 ல அடிச்சா 3i. LHS RHS equal hence prove the property. கிளியரா? புரிஞ்சுதா? Okay student, question number 6 என்ன அப்படின்னா, find the least value of positive integer n. least value of positive integer. integer னா என்ன? term வந்து 0 வேல்யூ இருக்கும், 1 2 இருக்கும், similar way -1 -2 னு இருக்கும். கிளியர்? இத least value of n என்ன அப்படின்னா 1 first of all. ஏன்னா 0 வந்து neither not positive or negative number. இது ஃபுல்லா negative of integer, இது positive of integer. positive of set of all z number and negative of set of all z number. Okay, question என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, find the least value of positive integer n for which √3 plus I power n, prove that it is pure real and என்னன்னு கண்டுபிடிக்கணும். எந்த n வேல்யூல எனக்கு ரியலா வருது, எந்த n வேல்யூல it is a purely imaginary ன்னு வருது. purely real னா என்ன? only real value மட்டும் இருக்கணும், coefficient of I வரவே கூடாது. purely imaginary னா என்ன? only imaginary part I coefficient மட்டும் தான் இருக்கணும், real part வரக்கூடாது. ஓகேவா? அதுக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். கொடுத்திருக்க டேர்ம் எப்படி எழுதுறேன்? z power n equal to √3 plus I power n. நான் n-க்கு 0 போடக்கூடாது. ஏன் கூடாதுன்னா, கண்டிஷன் என்ன? find the least value of positive integer. least value of positive integer வந்து 1. ஒருவேளை 1 வேர்ட்ல 0 போட்டா என்ன ஆகும்னு கேட்டாங்கன்னா அதுக்கு கிரியேட்டிவ் 1 வேர்ட் எடுக்கலாம். இந்த क्वेश्चन சூப்பர் क्वेश्चन. இப்போ n-க்கு வந்து 0 போட்டா என்ன நடக்கும்னா, 0 போட்டா இது ஆட்டோமேட்டிக்கா √3 plus 1 anything power 0 1 ன்னு வந்துரும். 1 ன்னு வந்துச்சுன்னா என்ன மீனிங்? இட் இஸ் a real. புரிஞ்சுதா? இப்படி எல்லாம் கிரியேட்டிவ் எடுக்கலாம். நீங்க கொஞ்சம் நல்ல டீடைலா படிக்கணும். சரியா? சரி, கொடுத்த क्वेश्चन z power n equal to √3 plus I power n. now n-க்கு 1 போணும். ஏன் போடுறேன்? கண்டிஷனே least value of positive integer n. least value of positive integer first 1 ல இருந்து போட்டு கண்டுபிடிக்கணும். n-க்கு 1 போடுங்க. 1 1 anything power 1 சேம் நம்பர். இங்க பாருங்களேன், இது எப்படி இருக்கு? ரியல் பார்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட்டா இருக்கு, which means மிக்ஸ்டா இருக்கு. மிக்ஸ்டா வரக்கூடாது, எனக்கு ஒன்லி ரியலா வரணும், இல்ல இமேஜினரி பார்ட்டா கண்டுபிடிக்கணும். அதான் क्वेश्चन. இப்போ n-க்கு 2 போட்டா z ஸ்கொயரா மாறிடும். இதுக்கு ஸ்கொயர் பண்ணா இது a plus b ஸ்கொயர். a ஸ்கொயர் plus b square plus 2 times of ab. a square na √3 square plus b square na I square plus 2 times of ab. 2 times of √3 into I. அப்ப இது ஸ்கொயர் பண்ணா ரூட் கேன்சல் 3 ஆ மாறிடும். I square minus 1 2√3i வந்து அப்படியே எழுதுவீங்க. 3 ல 1 போச்சுனா 2 plus I into 2√3. இது எப்படி இருக்கு? ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் மிக்ஸ்டா இருக்கு. ரியல் பார்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட்னு இருக்கு. இப்படி மிக்ஸா இருக்க கூடாது. அப்ப இல்ல. இப்ப நெக்ஸ்ட் நம்பர் போடுங்க. n equal 3. n equal 3 னா என்ன? z கியூபா மாறும். இங்க கியூப், இங்கேயும் கியூப். இப்போ நான் z கியூப் எப்படி எழுதுனா z ஸ்கொயர் z1 எழுதுறேன். z ஸ்கொயர் வேல்யூ இது, z பவர் 1 வேல்யூ இது. நார்மல் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into √3, 2 into I 2i, I 2√3, 2√3 I ன்னு எழுதிடலாம். I ஸ்கொயர் தென் 2√3. ஓகேவா? இது அப்படியே கீழே இருக்குங்க. 2i அப்படியே வரும். √3 3 ஆ மாறும். I அப்படியே இருக்கும். I ஸ்கொயர் வேல்யூ -1, ஸோ -2√3. plus √3 minus √3 cancel. 2i 2 3s are 6 6 plus I. இது எப்படி இருக்கு? மிக்ஸ் 2i plus இது 2i, இது 2 into 3i, which means என்ன? 6 into I. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 8i. ஒன்லி இமேஜினரி பார்ட்டா இருக்கு. அப்ப இட் இஸ் n equal 3 ன்னு இருக்கும்போது பியூர்லி இமேஜினரியா இருக்கு. அப்ப என்ன? when n equal to 3 ல, when n equal to 3 ல பியூர்லி இமேஜினரி கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப என்ன? ஒன்லி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் I டேர்ம் மட்டும். அப்ப 8i ன்னு இருக்கு. கிளியரா? இப்போ நீங்க கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் எங்க ரியலா இருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் என்ன? 3 க்கு அப்புறம் 4. n equal to 4 னா z equal, இதுக்கு ஆன்சர் வந்து டைரக்டா நீங்க n equal 6 போட்டாலே வந்துரும். பட் ஆனா n equal 4 n equal 5 ல வருதா இல்லையான்னு எப்படி செக் பண்றேன்னு சொல்றேன்.
n equal 4 என்ன z power 4 equal to root 3 plus I power 4. அப்ப z power 4 z cube z1 ன்னு எழுதலாம். z cube value 8i. z power 1 value root 3 plus I. மல்டிப்ளை பண்ணுங்க 8i into root 3. 8i into I. அப்ப I square மாறிடும். I square value -1. அப்ப இங்க என்ன ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் மிக்ஸ்டா இருக்கு. அப்ப இது வராது. நெக்ஸ்ட் n equal 5. n equal 5 னா z power 5. z power 5 எப்படி எழுதலாம்? z cube z square ன்னு எழுதலாம். z cube வேல்யூ எவ்வளோ 8i. z square வேல்யூ எவ்வளோ 2 plus I 2 root 3. நாம மல்டிப்ளை பண்ணுங்க 8i into 2 16i. 8 2s are 16 root 3. I into I square. அப்ப இந்த டேர்ம் வந்து நெகட்டிவா மாறிடும். -16 root 3. 16 இப்படியே வரும். I square நால -16 root 3. So -16 root 3 plus 16i. இமேஜினரி ரியல் சேர்ந்து வருது. அப்ப இதுக்கு வராது. மிக்ஸ்டா இருக்கு. வராது. n equal to 6 னா z power 6 ன்னு எழுதலாம். z power 6 எப்படி எழுதலாம்? z cube z cube value 8i. And also 8i. 8 8 16 4. I into I square value -16, which means pure or real இருக்கு. அப்ப என்ன மீனிங்? when n equal to 6 ல it is purely real. புரிஞ்சுதா? கிளியரா? இதான் क्वेश्चन நம்பர் 6. ஓகே ஸ்டூடெண்ட், क्वेश्चन நம்பர் 7. ஸோ இந்த கொஸ்டின் வந்து இந்த எக்ஸசைஸ்ல இருந்து 5 மார்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து 5 மார்க்ல கேட்கலாம், சப்டிவிஷன் 2லலாம். சரியா? இதெல்லாம் 5 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகே, ஷோ தட் 2 plus I root 3 power 10 minus 2 minus I root power 3 power 10 to prove that purely imaginary என்ன ப்ரூவ் பண்ணோம்? z equal to minus z bar அப்படின்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும். சரி, z equal to minus z bar கொடுத்த டேர்ம் z ன்னு எடுங்க. இதுக்கு நான் என்ன பண்றேன்? z bar எடுக்கிறேன். z bar is conjugate, whole power conjugate கொண்டு வாங்க. நமக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க இந்த நம்பர் z1 minus z2 இருந்துச்சுன்னா ஃபுல்லா பார் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை z1க்கு தனி பாரும் z2க்கு தனி பாருன்னு போடலாம். அப்ப இந்த பாரை வந்து இதுக்கு தனி பார் இதுக்கு தனி பார், இது அப்படியே எழுதுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இங்க இருக்கு இல்லையா, n is a natural integer, set of all positive integer. இங்க இந்த 10 வந்து தூக்கி மேல போட்டு இந்த பாரை உள்ள கொண்டு வந்து கான்ஜுகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 10 வைக்கலாம். புரியுதா? அப்ப இது ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரிக்கிறோம். ஃபுல் ஹோல் பாரை z1க்கு தனியா z2க்கு தனியா பிரிச்சிட்டோம். இப்போ இந்த பார் பை 10 இருக்கியா, இந்த 10 தூக்கி மேல போட்டு கான்ஜுகேட் உள்ள கொண்டு வாங்க. 10 தூக்கி மேல போட்டு கான்ஜுகேட் உள்ள கொண்டு வாங்க. அதான் இந்த ப்ராப்பர்ட்டி. கான்ஜுகேட்டுக்கு என்ன மீனிங்? சைன் சேஞ்ச் பண்ணும் இமேஜினரி பார்ட்ல. அப்ப பிளஸ்னா மைனஸ் சேஞ்ச் பண்ணும், மைனஸ்னா பிளஸ் சேஞ்ச் பண்ணும். இந்த 10 அப்படியே கீழே இறங்கிடும். ஓகே, இப்போ நான் இதை என்ன பண்றேன்? மைனஸை வெளில எடுக்கிறேன். இப்போ மைனஸ் வெளில எடுக்கிறேன்னா இந்த டேர்ம் பாருங்களேன், இங்க மைனஸ் வெளில போயிடுச்சோம் அப்படின்னா இது பிளஸ்ஸா மாறும். இங்க மைனஸ் இல்ல, இங்க பிளஸ்ஸா இருக்கனால இது மைனஸா மாறும். கிளியர்? ஸோ பேசிக்கா இதே இது கூட மல்டிப்ளை பண்ணா இது இங்கே போயிடும், இதையும் மல்டிப்ளை பண்ணா இது இங்கே வந்துடும். ஓகே, இது என்னது? என்னோட z. அப்ப இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? சாரி, இது வந்து என்னோட z. இப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? z எழுதலாம். ஓகே, இதுக்கு பதிலா நான் என்ன எழுதலாம்? z ன்னு எழுதலாம். ஏன்னா z தானே இது. ஓகே, so minus of z. இப்போ z bar equal to minus z, which means it's a purely imaginary. Purely imaginary என்ன? z equal to minus z bar எழுதலாம், or else z bar equal to minus z ன்னு எழுதலாம், or else z plus z bar equal to 0 கூட எழுதலாம். இப்படி எழுதலாம். புரியுதா? ஓகே, ப்ரூவ் பண்ணியாச்சு. क्वेश्चन நம்பர் 2 என்ன? show that 19 minus 7i by 9 plus I power 12 plus 20 minus 5i by 7 minus 6i power 12 it's a real ஆன்னு கேக்குறாங்க. இட்ஸ் ரியல்னா என்ன ப்ரூவ் பண்ணணும்? z equal to z bar னு ப்ரூவ் பண்ணணும். ரியல்னா z equal to z bar, பியூர்லி இமேஜினரினா z equal to minus z bar. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் உள்ள கொண்டு வந்து எழுதுறீங்கன்னா இது எல்லாமே சேம் தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். z minus z bar equal to 0னாலும் இட்ஸ் ரியல் தான். இந்த z உள்ள கொண்டு வந்தா minus z bar. இப்போ இந்த கதை பாருங்க, இந்த minus z bar உள்ள கொண்டு வந்தா என்ன ஆகும்? z plus z bar equal to 0 அப்படினாலும் சேம் மீனிங் தான். ஓகேவா? நவ் இப்போ இதை சால்வ் பண்ணணும் இல்லையா? இப்போ இந்த கொஸ்டின் எப்படி இருக்கு? கீழே வந்து டினாமினேட்டர்ல ஐன்னு இருக்கு. டினாமினேட்டர்ல ஐன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? கான்ஜுகேட் எடுக்கணும். டினாமினேட்டர்ல ஐ வந்துச்சுன்னா கான்ஜுகேட் எடுக்கணும். கிளியரா? இது கான்ஜுகேட் எடுக்கணும், இதுக்கும் கான்ஜுகேட் எடுக்கணும். இந்த கொஸ்டின் அப்படியே இல்லைங்க. கான்ஜுகேட் என்ன? 9 plus i னா 9 minus of i divided by 9 minus of i.
இங்க கான்ஜுகேட்னா 7 minus 6i னா 7 plus 6i by 7 plus 6i. இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் 19 into 9 171, 19 into minus i minus 99, minus 7i into 9. ஸோ பேசிக்காக எப்படி மல்டிப்ளை பண்ணுறாங்க, 19 எடுத்துகிட்டு போயிட்டு இது ரெண்டு கூடியும் 7 minus 7ஐ எடுத்துகிட்டு போயிட்டு இது ரெண்டு கூடியும் மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு 99 into 9 171, 19 into minus i minus 99, minus 7i into 9, 7 9s are 63, i அப்படியே வரும் மைனஸ் அப்படியே வந்துடும், minus 7 minus plus 7 அப்படியே வந்துடும், i into i ஸ்கொயர். கிளியர்? கீழே எப்படி இருக்கு, a plus b a minus b. ஸோ a plus b a minus b equal to a squared minus b squared ஃபார்முலாவில் எழுதிட்டோம். ஓகே, சிமிலர் வே இதையும் அதே மல்டிப்ளிகேஷன் 20 into 7 140, 20 into 6i 120i, minus 5 into 7i. ஸோ minus 5 7s are 35 and i கூட வந்துடும் மைனஸ் டேர்ம் அப்படியே வந்துடும். 5 into 6 30, minus into plus minus i into i square divide by a minus b, a plus b equal to a square minus b square. கிளியர்? இப்போ சால்வ் பண்ணுங்களேன். 171 வந்துருச்சா, minus 99 minus 63i minus 82i. கிளியர்? இங்க பாருங்களேன், i ஸ்கொயர் பண்ணா மைனஸ் 1, மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ், ஸோ மைனஸ் 7. கீழே a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா இல்லையா, 9 ஸ்கொயர் பண்ணா 81, மைனஸ் i ஸ்கொயர் பண்ணா மைனஸ் 1, மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் 1. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 140 அப்படியே இருந்துச்சு, 120ல மைனஸ் 30i, i கோஎஃபிஷியன்ட் சப்ட்ராக்ட் பண்ணா 85i, i ஸ்கொயர்னால இங்க மைனஸ் 1, இந்த மைனஸ் 1 உள்ள வந்துச்சுன்னா பிளஸ், அப்போ இது பிளஸ் 30 மாறிடும். கிளியர்? கீழே வந்து என்ன இருக்கு, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர்னா 49 மைனஸ் b ஸ்கொயர்னா 6i ஸ்கொயர், 6 ஸ்கொயர் பண்ணுங்க 36, i ஸ்கொயர் பண்ணுங்க மைனஸ் 1, மைனஸ் மைனஸ் பிளஸ் மாறிடும் இந்த இடத்துல. கிளியர்? ஓகே, இப்போ இங்க வாங்க, 171 minus 7, அப்போ 171ல மைனஸ் 7 போச்சுன்னா 164, தென் மைனஸ் 82 i கீழே கொண்டு வாங்க, 81 plus 1 82. இப்போ இங்க வாங்க, 140 மைனஸ் மைனஸ் பிளஸ், ஸோ இது பிளஸ் 30 ஆட் பண்ணா 170 அண்ட் 85i, இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். கிளியர்? இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். ஸோ 49 plus 36 வந்து உங்களுக்கு 85. இப்போ என்ன பண்ணலாம், மேலே இருக்க டேர்ம்ல 82 காமனாக எடுத்தோம் அப்படின்னா இது 2 டைம்ஸ், இது சிங்கிள் டைம்ஸ், அப்போ ஐன்னு வந்துடும், டிவைட் பை 82 கேன்சல், ஸோ 2 minus i பவர் 12ன்னு வரும். இங்கே 85 காமனாக எடுங்க, இப்போ 2 டைம்ஸ், இது சிங்கிள் டைம்ஸ், அப்போ 2 plus i, 85 கேன்சல், ஸோ 2 plus i பவர் 12. இப்போ என்னோட z கிடைச்சிச்சு. ஸோ பேசிக்காக இந்த கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கான்ஜுகேட் பண்ணிட்டு குட்டியாக மாற்றணும். சரி, வாட் we need to prove, it is a real. ரியல்னா என்ன, z equal to z bar. ஸோ z இருக்கு, z பார்னா என்ன, கொடுத்துருக்கட்டவங்க மேலே கான்ஜுகேட் எடுக்கணும். கிளியர்? ஃபுல் கான்ஜுகேட்டை தனித்தனி கான்ஜுகேட்டை எழுதலாம். 12 தூக்கி மேலே போட்டுட்டு பாரை கீழே போட்டு கான்ஜுகேட் பண்ணலாம், ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. இப்போ 12 மேலே போயிடும், 12 மேலே போயிடும், கான்ஜுகேட் வந்துடும். கான்ஜுகேட் எடுக்க போகிறேன். கான்ஜுகேட் எடுத்தாங்க 2 minus i, மைனஸ் i எப்படி எழுதலாம், பிளஸ் ஐன்னு எழுதலாம். இங்கே வாங்க, பிளஸ் ஐ எப்படி எழுதலாம், மைனஸ் ஐ எழுதலாம், 12 அப்படியே வந்துடும். இது என்னது, என்னோட z. இப்போ z பார் ஈக்குவல் டு zனா இட் இஸ் ஏ ரியல். இப்படி தான் ப்ரூவ் பண்ணும். கிளியரா? புரிஞ்சிச்சா? ஸோ இதோட எக்ஸசைஸ் சம் முடியுது கைஸ். இதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் சம்மை நான் ரிவர்ஸாக எழுதியிருக்கேன். ஸோ 2.3லேருந்து 2.8 வரையும் எக்ஸாம்பிள் சம், நான் 2.8லேருந்து ரிவர்ஸாக 2.3 வரையும் வந்திருக்கும். கிளியரா? சரி, நவ் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சம்மை ஒரு 1 ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், எக்ஸாம்பிள் 2.8 சிமிலர் வே. இங்க பாருங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆஃப் பவர், இட் இஸ் ஏ ரியல்னு ப்ரூவ் பண்ணணும். ரியல்னா என்ன, z ஈக்குவல் டு z பார்னு ப்ரூவ் பண்ணணும். z ஈக்குவல் டு z பார்னு ப்ரூவ் பண்ணணும். கொடுத்துருக்க நம்பர் z எழுதுங்க, z பார் என்ன, இதுக்கு மேலே ஃபுல்லாக ஒரு பார் போடுறோம். ஓகேவா? ஃபுல்லாக பார் இருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி, என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறாங்க, இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இதை ரெண்டா ஸ்பிட் பண்ணலாம். ஃபுல்லாக பார் இருந்துச்சு அப்படின்னா பாரை ரெண்டா எழுதுறோம். பாரு கீழே நம்பர் இருந்துச்சுன்னா நம்பர் தூக்கி மேலே போட்டு பாரை ஊக்கி போடணும், நம்பர் தூக்கி மேலே போட்டு பார் போடணும், விச் மீன்ஸ் கான்ஜுகேட் பண்ண போகிறோம். இப்போ கான்ஜுகேட் பண்ணுங்க, கான்ஜுகேட்னா பிளஸ் ஐயா மைனஸ் ஐன்னு எழுதுறோம், மைனஸ் ஐயா பிளஸ் ஐன்னு எழுதுறோம், பார் போயிடும், 10 மட்டும் இருக்கும். இது என்ன பேசிக்கா என்னோட z. இப்போ z பார் ஈக்குவல் டு zனா இட் இஸ் ஏ ரியல். ப்ரூவ் ஆயிடுச்சா? நோ. தென் 19 plus 9i power 15, 5 minus of 3i minus 8i by 1 plus 2i power 15 is purely imaginary. Purely imaginary na z equal to minus z bar prove பண்ணும். சரியா? ஓகே. எப்பெல்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் டினாமினேட்டர்ல -3 ஐ ஏதோ நீங்க என்ன பண்ணணும், கான்ஜுகேட் பண்ணணும். இங்கேயும் கான்ஜுகேட் பண்ணணும்.
கான்ஜுகேட் என்ன, இங்க 5 minus 3i னா 5 plus 3i divide by 5 plus 3i. இங்க 1 plus 2i னா 1 minus 2i divide by 1 minus 2i. இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் என்ன, 19 இது கூட தென் இது கூட 9i இது கூட இது கூடயும். ஓகே, கீழே எப்பவுமே a minus b a plus b, so a square minus b square எழுதிடலாம். ஓகே, okay student, 19 5s are multiply பண்ணா 95, 19 into 3i 57i. okay, 9i into 5 45i, 9 3s are 27, I into I square divide by a minus b a plus b, so a square minus b square formula power 15 அப்படி வந்துரும். மைனஸ் ஏன்னா क्वेश्चनலயே மைனஸ். ஓகே, இது கான்ஜுகேட் பண்ணுங்க. கான்ஜுகேட் பண்ணதுக்கு அப்புறம் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 into 1 8 into minus 2i, so 1 into 8 8, 8 into 2 16i மைனஸ்னால மைனஸ், I into 1 I, இங்க பாருங்க மைனஸ் பிளஸ் மைனஸ், so 2i I square, அப்ப 2 வச்சிட்டு I square எழுதிடும். டினாமினேட்டர்ல a plus b a minus b, so a square minus b square and 15. சால்வ் பண்ணுங்க. இப்போ இந்த டேர்ம்ல 57 ஐயும் 45 ஐயும் ஆட் பண்ணா 102i வந்துரும். 95 கீழ இறங்கிரும். இது I ஸ்கொயர்னா -1, அப்ப இது -27. கீழ 5 ஸ்கொயர் பண்ணா 25, 3i ஸ்கொயர், 3i ஸ்கொயர் பண்ணா 9, i ஸ்கொயர் பண்ணா i ஸ்கொயர், இங்க -1 வரும். அந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகி +9 மாறிடும். இப்போ இங்கே அதே மாதிரி தான். 8 -69ல i போச்சுன்னா 15i -15i. 2i ஸ்கொயர்னா இங்க -1 வரும். இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகி +2 மாறிடும். கிளியர்? டிவைட் பை a ஸ்கொயர் minus b ஸ்கொயர், a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், அப்ப 2i ஸ்கொயர் இருக்குமா, 2 ஸ்கொயர் பண்ணா 4, i ஸ்கொயர் பண்ணா i ஸ்கொயர் -1 மைனஸ் மைனஸ் பிளஸ் வந்துரும். ஓகே, இப்போ 95ல 27 போச்சுன்னா 68 பிளஸ் 102i, 25யும் 9 ஆட் பண்ணா 34. இங்க என்ன ஆகுது, 8 to 2 ஆட் பண்ணா 10 -15i, 1 plus 4 5 மாறிச்சு, 15. 34 காமன் எடுங்க, இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். 5 காமன் எடுங்க, 2 டைம்ஸ் 3 டைம்ஸ். இப்போ 34 கேன்சல், 5 கேன்சல். அப்போ என்ன கிடைக்குது, z வந்து 2 plus 3i power 15 மைனஸ் ஆஃப் 2 minus 3i power 15. இது என்னோட z. ஓகே, என்ன ப்ரூவ் பண்ணணும், நான் z கிடைச்சதுக்கு அப்புறம் we need to prove that z equal to minus z bar. அப்படின்னா பியூர்லி இமேஜினரி சொல்லணும். z கிடைச்சிச்சா, z bar என்ன, கொடுத்துருக்க நம்பருக்கு மேலே பார் போடுங்க. மேலே பார் போட்டால் 2 நம்பருக்கும் தனித்தனியாக பார் ஸ்ப்ளிட் பண்ணலாம். பார் கீழே நம்பர் இருந்துச்சுன்னா நம்பர் தூக்கி மேலே போட்டு பாரை எழுதுங்க. பாருக்கு என்ன மீனிங், கான்ஜுகேட்னா என்ன, பிளஸ் 3i எப்படி எழுதலாம், -3i எழுதலாம், -3i பிளஸ் 3i எழுதலாம். இப்போ therefore இந்த டேர்ம் வந்துச்சா, ஒரு மைனஸ் மட்டும் வெளில எடுக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்களேன், இந்த டேர்ம் பாருங்க, இது மைனஸ் ஆஃப் டேர்ம்னு இருக்கா. இப்போ ஆல்ரெடி மைனஸ் வெளில எடுத்துட்டேன்னா இது பிளஸ், இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க, பிளஸ் மாதிரி. இங்க மைனஸ் இல்லை, அப்போ இங்க -2 minus 3i 15 வந்துடும், கிராஸா இருக்கும். ஓகே, இது பேசிக்கா என்ன, என்னோட z. அப்ப z bar equal to minus z னா, z bar equal to இது பேசிக்கா என்னோட z. so z bar equal to minus z னா it is a purely imaginary. புரிஞ்சுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 2.7 என்ன சொல்லுது அப்படின்னா, find z inverse if z equal to இப்படி கொடுத்துட்டாங்க. z inverse னா என்ன, 1/z ன்னு எழுதுவோமா. இப்போ z என்னன்னு கண்டுபிடிக்கணும். நார்மல் மல்டிப்ளிகேஷன், 2வை 1 கூட மல்டிப்ளை பண்ணுங்க, அண்ட் மைனஸ் i கூட மல்டிப்ளை பண்ணுங்க. இது கூடயும் இது கூடயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 1 2, 2 into minus i minus 2i, 3 into i 1 times na 3i, 3 அப்படியே வரும், minus i into i square னு வரும். ஓகே, ஸோ பேசிக்கா இங்க i ஸ்கொயர் னு வருமா, i ஸ்கொயர் வேல்யூ வந்து -1. ஸோ இந்த -1 மைனஸ் ஆட் பண்ணா எனக்கு இது +3 னு வந்துடும் டைரக்டாவே. சரியா? அதனால 2iல 3i போச்சுன்னா எனக்கு சிங்கிள் i, இந்த 2வும் இது +3. ஏன் இங்க +3னா, இங்க ஒரு ஸ்டெப் கூட எழுதலாம் நம்ம. ஸோ பேசிக்கா 3i minus i னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா -3i ஸ்கொயர்னு எழுதுவோம். i ஸ்கொயர் வேல்யூ -1. ஸோ மைனஸ் இதுவும் ஆட் பண்ணும்போது இந்த இடம் எனக்கு என்னவா மாறுது, +3ஆ மாறிடுது. ஓகே, இந்த 3யும் 2வும் ஆட் பண்ணா 5, தென் 5 plus i, -2iல 3i போச்சுன்னா சிங்கிள் i, பாசிட்டிவ் i. அப்போ z வேல்யூ வந்து 5 plus i. ஓகே, என்ன கண்டுபிடிக்கணும், z இன்வர்ஸ். z இன்வர்ஸ்னா 1/z, z வேல்யூ 5 plus i. கான்ஜுகேட் பண்ணுங்க, +i னா எப்பெல்லாம் டினாமினேட்டர்ல i வருதோ கான்ஜுகேட் பண்ணிடணும். கான்ஜுகேட் என்ன, சைன் சேஞ்ச் பண்ணா i யோட கோஎஃபிஷியன்ட்.
So 5 minus of 5, 5 minus of 5, normal multiplication. 1 into 5 minus of 5, 5 minus of 5. So இது என்னவா மாறுது? a plus b, a minus b. So a square minus b square. a square na 5 square minus b square na I square. 5 square பண்ணா 25, I square பண்ணா minus 1. So minus இதுக்கு வந்து minus 1 வரலையா? Minus 1 already ஒரு minus நால plus 1, so 26 ஆ மாறிடுச்சு. So 5 minus I by 26. இது real and imaginary part ஆகுதுன்னா 5 by 26 minus I by 26 ன்னு எழுதலாம். So இங்க வந்து டைரக்டா நான் எழுதிட்டேன். ஸோ பேசிக்காக உங்களுக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா அந்த இடத்துல ஆஃப்டர் 3 into I பண்ணிங்கன்னா உங்களுக்கு minus 3i ஸ்கொயர்னு வரும். இந்த I ஸ்கொயருக்கு பதிலாக -1. ஸோ -1 பண்ணதுக்கப்புறம் இது டேரெக்டாக எனக்கு என்ன வரும்? +3ஆக மாறிடும். சரியா? இதை ஆட் பண்ணி சால்வ் பண்ணும். therefore z inverse equal to 5 by 26 minus I by 26. See, இதில் இருக்க எக்ஸாம்பிள் சம்மை நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சம்மும் ஒவ்வொரு இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க இதில். ஓகேவா? சரியா? ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.6. 2.6ல z1 z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் z1 by z2 இன் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ரெக்டாங்கிள் ஃபார்ம்னா இமேஜினரி பார்ட்டும் ரியல் பார்ட்டும் தனித்தனியாக எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் z1 by z2. z1 by z2. z1 வேல்யூ எவ்வளோ? 3 minus 2i. z2 வேல்யூ 6 plus 4i. கிளியரா கான்ஜுகேட் பண்ணுங்க. இதை 6 minus of 4i, 6 minus of 4i. நார்மல் மல்டிப்ளை பண்ணுங்க. நார்மல் மல்டிப்ளிகேஷன் 3 6 கூட பண்ணணும், தென் -4i கூட பண்ணணும். சிமிலர் வே -2i இந்த ரெண்டு நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணணும். 3 into 6 18, 3 into -4i -12i, -2i into 6 -12i, minus plus 2 4s are 8, I into I square. கீழே என்ன? a plus b, a minus b. So a square minus b square. கிளியரா? இப்போ பாருங்க, இந்த 18 வந்துருச்சா? -12i -12i -24i மாறிடும். I square value -1, மைனஸோ பிளஸோ -8 வந்துருச்சுங்க. ஓகே, I square value -1. Now கீழே 6 ஸ்கொயர் பண்ணா 36, 4 ஸ்கொயர் பண்ணா 16, I ஸ்கொயர்னால -1 மைனஸ் பிளஸ் தான் மாறிடுச்சு. 18 -8 10, -24i ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 52. 2 டேபிள்ல காமனா இருக்கு. மேல 2 காமனா இருக்கா. 5 -12i 2 52ல அடிச்சா 26. இதை எப்படி எழுதலாம்? ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். ஏன்னா ரெக்டாங்கிள் பார்ட்னா ரெக்டாங்கிள் ஃபார்ம்னா ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் எழுதணும். 5 by 26 minus 12i by 26. 5 by 26 அப்படியே வந்துடும். இதை 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 6i by 13 வந்துடும். இதுதான் எக்ஸாம்பிள் 2.6. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.5. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா z plus 3 divided by z minus of 5i equal to 1 plus 4i divided by 2. Find z in rectangular form. இதுல இருந்து z கண்டுபிடிக்கணும், ரெக்டாங்கிள் ஃபார்மா எழுதணும். சரி, கொடுத்துருக்க டேர்ம் எழுதுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 இங்க போயிடும், z minus of 5 இங்க போயிடும். 2 into z 2z, 2 3s are 6 equal to 1 into z z, 1 into -5i -5i, 4i z இங்க, 4 into -5 -20, I into I square. ஓகேவா? இந்த டேர்ம் அப்படியே எழுதுங்க, இதையும் அப்படியே எழுதுங்க. இந்த I ஸ்கொயருக்கு பதிலா -1 மைனஸ் பிளஸ் 20 மாறிடும் இந்த டேர்ம், இந்த இது வரைய. நவ் இங்க என்ன பண்ற? z எல்லாம் அந்த சைடு கொண்டு போங்களேன். z எல்லாம் கொண்டு போனா இது z, இது z, நம்பர் எல்லாம் இந்த சைடு கொண்டு வாங்க. அப்ப இந்த டேர்ம் மட்டும் தான் போகுது, இந்த 6 மட்டும் தான் போகுது. 2z மைனஸ் z உள்ள போகுது. இது உள்ள போச்சுன்னா -4iz பிளஸ் 6 இன்சைடு போச்சுன்னா -6. ரிமைனிங் ரெண்டு டேர்ம் அங்கே தான் இருக்கு. 2zல சிங்கிள் z போனா z, அப்ப z minus 4iz equal to -i. 20ல 6 போச்சுன்னா 14. இதுல இருந்து z காமனா எடுங்க. 1 minus 4i equal to, இது எப்படி எழுதலாம்? ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்னு எழுதலாம். ரியல் பார்ட் 14 minus 5i. இப்போ இதுல எனக்கு z வேணும், ஏன்னா z தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? z வேணும்னா இது டினாமினேட்டர்ல போயிடும். இப்போ 14 minus i divided by 1 minus 4i வந்துடும். இப்போ இது கான்ஜுகேட் பண்ணுங்க. ஏன்னா டினாமினேட்டர்ல i இருக்கோ, கான்ஜுகேட்னா 1 plus 4i இமேஜினரி பார்ட்டோட சைன் மாத்திரம், டிவைட் பை 1 plus 4i. நார்மல் மல்டிப்ளிகேஷன் 14 1ஆல மல்டிப்ளை பண்ணும், 4i ஆல மல்டிப்ளை பண்ணும். கீழே a minus b, a plus b equal to a square minus b square ஃபார்முலா. ஓகே, நவ் 14 into 1 14, 14 into plus 4i, 14 into 4 into 14 56. இங்க i கூட வந்துரும்.
minus 5i 1 கூட மல்டிப்ளை பண்ணா minus 5i 5 minus 5i 4i கூட மல்டிப்ளை பண்ணா 5 4s are 20 I into I square ஆல்ரெடி இங்க மைனஸ் இருக்கு. கீழ என்ன a minus b a plus b, so a square minus b square, a square னா 1 square, b square னா 4i square. 14 இறங்குது, 56i ல 5i போச்சுனா 51i, 20 I square value minus 1, so minus minus plus 20. 1 square பண்ணா 1, 4 square பண்ணா 16, I square பண்ணா minus 1 minus minus plus, so plus 16. 14 plus 20 34 plus 51i 1 plus 16 வந்து 17. 17 டேபிள்ல காமனா எடுத்தா இதுல 2 times இதுல 3 times 17 17 cancel, z equal to 2 plus 3i. 2 is a real part, 3i is a imaginary part. இது வந்து example 2.5. okay, next example 2.4. example 2.4ல see இதுவும் போர்ட் சம் தான். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த கொஸ்டின்ல தப்பா போட்டு ஃபைனல் ஆன்சர்ல தப்பு பண்ணி சென்டம் போயிடுச்சு. அவங்க பேப்பர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ நான் சொல்றேன் இந்த சம் சால்வ் பண்ணும்போது. கிளியரா? நல்லா கவனிங்க. இதுல இருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியர்? ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட் கவனிங்க. Simplify 1 plus I divided by 1 minus of I power cube minus 1 minus I by 1 plus I power cube into rectangular formula எழுதணும். ஓகே, இது எப்படி இருக்கு? it is a complex form. denominatorல இருந்தா கான்ஜுகேட் பண்ணனும். இதுவும் கான்ஜுகேட் பண்ண போறோம். 1 minus I னா 1 plus I divided by 1 plus I எழுதுவோம். இங்க 1 plus I னா 1 minus I by 1 minus I கான்ஜுகேட் பண்ணனும். நார்மல் மல்டிப்ளிகேஷன். ரொம்ப ஈஸியான சம் தான். ஆனா இங்க I ஸ்கொயர் பண்ணும்போது தப்பு பண்ணிடுவாங்க பசங்க. 1 into 1 1, 1 into I I, I into 1 I into I square. கீழ a minus b a plus b நால a square minus b square. similar way இங்க 1 into 1 1, 1 into minus I minus I, minus I into 1 minus I, minus I minus I, minus minus plus I into I square. a plus b a minus b, so a square minus b square, b square is I square. clear? 1 எழுதிட்டீங்களா? I plus I 2i, I square பண்ணா minus 1. இது என்ன 1 square, I square பண்ணா minus 1 minus minus plus 1. 1 அப்படியே எழுதுங்க. minus I minus 2i plus I square பண்ணா minus 1. so 1 square பண்ணா 1, I square minus 1 minus minus plus 1 power cube. now 1 1 cancel, அப்ப 2i divide by 2 power cube minus 1 minus plus 1 cancel, minus 2i divide by positive 2 power cube. 2 2 cancel பண்ணா I cube minus வந்துருச்சு. 2 2 cancel பண்ணா இங்க என்ன இருக்கு? minus I cube னு இருக்கு. வெளியில மைனஸ் இருக்கு. நல்லா கவனிங்க. I cube வந்து minus 1 minus I I cube equal to minus I. இப்போ இதுக்கு பதிலா நான் என்ன minus I ன்னு போடுறேன். இந்த மைனஸ் இங்க வந்துருச்சு. now இந்த மைனஸ் இங்க இருக்கு. ஓகே, ஏன்னா 2 2 கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் I cube வந்து minus I தான். ஆனா ஆல்ரெடி எனக்கு எங்க இருக்கு? இங்க மைனஸ்ல இருக்கு. இப்போ இந்த மைனஸ் வரும்போது இது என்ன ஆகும்? பிளஸ்ஸா மாறும். I cube வந்து minus I தான். ஆனா இங்க ஒரு மைனஸ் இருக்கனால இது பிளஸ்ஸா மாறும். பட் பிராக்கெட்டுக்கு வெளில ஒரு மைனஸ் இருக்கனால இது minus I ன்னு வந்துருச்சு. இப்போ therefore ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா minus 2 times ஆஃப் இது ஆன்சர். அந்த பாய் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா I cube equal to இந்த இடத்துல I cube equal to minus I ன்னு எழுதிட்டாங்க. அப்ப என்ன ஆகும் கதை? I cube ஆல்ரெடி மைனஸ் I cube வந்து உங்களுக்கு மைனஸ் ஐயா, இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ் I போட்டீங்க அப்படின்னா மைனஸ் I மைனஸ் மைனஸ் பிளஸ் ஐன்னு போட்டு ஈக்குவல் டு 0ன்னு எழுதிட்டாங்க. அதனால சென்டம் போயிடுச்சு அவங்களுக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். I cube வந்து மைனஸ் I, இந்த மைனஸ் அப்படியே வந்துச்சு. 2 2 கேன்சல் ஆச்சுன்னா இங்க மைனஸ் I இல்லையா? இந்த மைனஸ் I ஃபர்ஸ்ட் I cube கண்டுபிடிங்க. I cube கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு மைனஸ் I, இங்க மைனஸ்னால பிளஸ் ஐயா மாறிச்சு. பிராக்கெட் வெளில மைனஸ் இருக்கனால இது மைனஸ் I மைனஸ் I கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணா minus 2 times of I. இது example 2.4. next last sum example 2.3. என்ன 3 plus 4i 5 minus of 12i find the real and imaginary part. அப்ப இது எழுதிடுவீங்களா? கான்ஜுகேட் பண்ணணுமா? 5 minus 12i னா 5 plus 12i 5 plus 12i 5. இப்போ நார்மல் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 எடுத்துட்டு போயிட்டு 5 கூடயும் 12i கூட மல்டிப்ளை பண்ணுங்க. கீழே a minus b a plus b which is equal to a square minus b square ஃபார்முலால எழுதுவோம். ஓகேவா? 3 into 5 15, 3 into 12 36i, 4 into 5 4i into 5 20i, 4 12s are 48 I into I square. So a square minus b square formula ஏன்னா a plus b a minus b ல இருக்கனால a square 5 square minus b square னா 12i square.
15 இருக்குங்க 36i 28 56i 48 i ஸ்கொயர்னா -1 அப்ப இந்த இடம் -48 மாறிடும் 5 ஸ்கொயர் பண்ணா 25 12 ஸ்கொயர் பண்ணா 144 i ஸ்கொயர் பண்ணா -1 மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 169 15 இருக்கு 56i -48 -48ல 15 போச்சுன்னா -33 plus 56i 169 இது ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் எழுதுங்க so -33 divided by 169 plus 56i by 169 so இதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர் இதோட உங்களுக்கு எக்ஸாம்பிள் முடியுது ஓகேவா so okay student உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் 2.4ல நீங்க என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா ஒரு கான்ஜுகேட் நம்பர்னா என்ன ஒரு z ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா கான்ஜுகேட்னா அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i டேர்மோட சைன் சேஞ்ச் பண்ணா கான்ஜுகேட் தென் அதுல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தம் 10 ப்ராப்பர்ட்டி இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க படிக்கணும் அது எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு தெரியணும் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ல 2.3ல இருந்து 2.8 வரைய பார்த்தோம் எக்ஸசைஸ்ல மொத்தம் 7 சம் பார்த்தோம் ஓகேவா ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் Thank you so much for watching my video. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனல் லவ் யூ லாரன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இன்னொரு நல்ல வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம் Thank you so much guys. Bye.